இட்லியோட டேஸ்ட் இட்லியில கிடையாது, அதை தொட்டுற சட்னியில தான் இருக்குது. அதே மாதிரி இட்லிக்கு சட்னி தான் எப்பவும் சைட் டிஷ்ஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். இதை செய்யறதுக்கு 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுப்பட்டால் போதும். நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு, இது கூடவே 1 தக்காளியும் சாப் பண்ணி சேர்த்துட்டு, இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்து, இப்போ இது கூடவே 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். தோல் சீவிட்டு 2-3 பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு, இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, இது மூழ்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி நல்லா ஒரு 4-5 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து மேஷ் பண்ண போகிறோம். 5 விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இதை மேஷ் பண்ணாமையும் நீங்கள் வச்சாலுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம். இது கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகா, 2 பொட்டுக்கடலை. பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். நல்லா தண்ணி விட்டு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இதையும் அந்த கலவையில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கடைசியாக குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.